வணக்கம் மக்களே! பாருங்க புதினா. இது நான் சும்மா நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுறோம் பாருங்க அந்த காம்பு. அத வச்சு விட்டதுல இவ்வளோ புதினா இன்னைக்கு பறிச்சிருக்கிறேன். இதில 2 பேத்துக்கு தாராளமா நம்ம சட்னி அரைச்சுக்கலாம். அப்ப பாருங்க கருவேப்பிலை செடி அது வச்சிருக்கோம். நம்ம வீட்ட சுத்தி நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வச்சுட்டோம்னு வைங்களேன், ஆவுன்னா கடைக்கு போ வேண்டியதில்ல. இருக்கிறத எடுத்து போட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கலாம். காய்கறி இல்லாட்டினாலும் இங்க பாருங்க மிளகு தக்காளி கீரை. அது நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம் பாருங்க. அது மழை பெஞ்சோனே அந்த குச்சிகள்ல அது அதுவும் நமக்கு கீரையும் நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு கட்டு கீரைய ரூ. 25ன்னு விக்கிறாங்க. அப்ப நம்ம வீட்ட சுத்தி நம்ம யூஸ் பண்றத தூக்கி போட்டாவே அது தானா வந்துருது. புரியுதுங்களா? அந்த மாரி நம்ம கொஞ்சம் சிக்கனமாவும் இருந்துக்கலாம் இல்லையா? இன்னைக்கு பாருங்க புதினா கிடைச்சிருக்கு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன், மிளகு தக்காளி கீரை 3 கிடைச்சிருக்கு. அத வச்சு ஒரு சட்னி செஞ்சுட்டேன் பாருங்க. இந்த சட்னி எப்படி செஞ்சிருக்கேன்னா, எப்பயும் போல தான் மொளகா, வெள்ளைப்பூடு, புளி, கருவேப்பிலை எல்லாம்